எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே, 2025 ஜூன் 30 முதல் ஜூலை 6 வரை இந்த 7 நாட்களுக்கு ராசி பலன்கள். தமிழில் விஸ்வாவசு வருடம் ஆனி 16 முதல் 22 வரை. அன்பு நேயர்களே, கும்பராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் உங்களுடைய ராசியில்தான் மூல திரிகோணம் பெறுவார். ராசியில் ராகு ராசியில் ராகு இருப்பது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தரப்போவதில்லை. இருந்தாலும் கவனம். இந்த வார பலனை பொறுத்தவரை சந்திரன் உங்களுடைய ராசி நிலையிலிருந்து, இந்த வார பலன் என்றாலே சந்திரனை வைத்துத்தான், அவர் பெரும்பாலாக அஷ்டம நவம என்று இந்த 2 நிலைகளில இருப்பார். அதனால 8ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது அந்த சந்திரனானவர் சந்திர அஷ்டம நிலையில ஏற்படுத்துகிறார். இப்போது சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய வாரமாக இது அமைகிறது. கேது செவ்வாய் இணைவு என்பது, கேது என்றால் கோர்ட்டு, பிரச்சனை, வம்பு, வழக்கு. ஏதேனும் ரகசியமாக உங்களுக்கு எதிராக சிக்கல் ஏதேனும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்கு அதிலே கவனமாக இருக்க வேண்டும். வெற்றிக்கான வழிகள் என்பது என்னவென்றால், பிரச்சனைகளிலிருந்து அகன்றிருக்க வேண்டும். கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கை விடுவதில்லை, ஆனால் எப்போதும் கை கொடுப்பதும் இல்லை என்பதை மனதிலே வைத்து செயல்படுங்கள். எப்போது கை கொடுக்காமல் விடுவார் என்றால், சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்வது, அதுவும் குறிப்பாக இந்த கேது செவ்வாய் இணைவு சிம்மத்தில ஏற்பட்டிருக்கிறது. ஆகினால் அரசு, அரசு சார்ந்த, தந்தை, தந்தை சார்ந்த விஷயங்களிலே, அரசு வேலையில இருப்பவர்கள் அல்லது அரசு சார்ந்த விஷயத்திலே கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்களில் இருப்பவர்கள், சட்டத்திற்கு புறம்பாக ஒரு சிறு விஷயம் செய்திருந்தாலும் கூட அதற்கு உரிய அதிகாரிகளோ அல்லது அதை எது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்குமோ அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதனிடம் பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கான, அந்த நிலையிடம் பிரச்சனை தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்பை தேடவில்லை என்றால், நிச்சயம் உண்மை ஓப்பனாக சொல்ல வேண்டும் என்றால் சிறைப்படுத்தக்கூடிய கிரக நிலையாக அமைந்துவிடும். ஆகையினால் அது சிறைப்படுத்துவது என்பது சிறை மட்டுமல்ல, முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். இப்படிப்பட்ட நிலையிலே ஏற்படுவது என்பது பல காலத்திற்கு அதனுடைய பிரச்சனை துவங்கும். வாழ்க்கை துணையினுடைய விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார், அஷ்டங்கதத்தில இருக்கிறார். ஆகினாலே குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலே சற்று கவனம். அதே போல் திருமண உறவு என்றாலும் சரி, அல்லது காதலை திருமணமாக மாற்ற வேண்டும் என்றாலும் சரி, 9 ஜூலை வரை பொறுத்திருந்து அதன் பின்பு செய்வது சிறப்பாக இருக்கும். இப்போது பலன் அற்புதமாக இருக்கிறது. சுக்கிரன் மகிழ்ச்சி தருகிறது. சுகத்தின் ரகசியம் என்றால் அது 4ஆம் இடத்துல இருக்கிறது. ஏதோ ஒரு குடும்ப சுகம் இவை இல்லை என்றால், இல்லறம் இல்லை என்றால் நல்லறம் இல்லை. ஆகையினால அந்த இல்லறத்திலே ஏற்படக்கூடிய இனியவை இப்போது கிடைக்கும். மன மகிழ்வு ஏற்படும். மாணவர்களாக இருந்தால் அந்த பள்ளி கல்வியில இருப்பவர்களுக்கு சந்தோஷ செய்திகள் எல்லாம் இருக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளிலே ஈடுபடும் போது அதற்கான ஒரு ஏதேனும் ஒரு முயற்சி என்றால் அது நிச்சயமாக வெற்றியை தரக்கூடியதாக அமையும். இப்படி பல நிலைகளிலே வெற்றி என்றாலும் கூட அந்த ஒரு நிலை 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது அந்த கேது இணைவு செவ்வாயோடு, சனி பகவானோடு சஷ்ட அஷ்டக தொடர்பு. இந்த நிலையில சற்று நீங்கள் கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை தேவை. சந்திராஷ்டம நாட்களாக ஜூலை 2, 3 முழுவதுமே சந்திராஷ்டம நாட்களாக மாறிவிடுகிறது. ஆகையினால் இதுல தூரதேச பயணங்களை தவிர்ப்பது, புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது, தினந்தோறும் செய்யக்கூடிய விஷயங்களிலும் கூட சற்று கவனமாக இருப்பது. கும்பராசி பெண்களாக இருந்தால், இல்லத்தரசிகளாக இருக்கிறது என்றால் இல்லத்து வேலைகளிலே கவனமாக இருப்பது. பொதுவாக கும்பராசி என்பர்கள் வாகன பயணம், படி ஏறி இறங்கும் போது, ஆற்றல் ஆயுதங்களை பயன்படுத்தும் போது, ஹெவி எக்யூப்மெண்ட், ஹெவி மிஷினரி இவற்றிலே உங்களுடைய தொழில் இருந்தால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சந்திராசிரமமானது ஜூலை 1 ஜூலை மாலை 6:58 மணி முதல் 4 ஜூலை 2, 2025 அதிகாலை 5:41 அதிகாலை 5:41 வரை இருக்கிறது. இதை நான் சொல்வது என்பது வாக்கிய முறைப்படி. திருக்கணிதத்தின் முறைப்படி என்றால் சில மணி நேரம் டிஃபரன்ஸ், சில மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். திருக்கணிதத்தின் அடிப்படையில 3:24 PM முதலேயே ஜூலை 1 அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கும். வாக்கியப்படி பார்க்கும்போது 6:58. ஆகையினால சற்றேறக்குறைய ஒரு 2:30 மணி நேரம் வித்தியாசப்படுகிறது. இதுல 3:30 மணி நேரம் வித்தியாசப்படுகிறது. சற்று கவனம். ஆனால் சந்திராஷ்டமம் என்பது இருக்கிறது. ஆகையினால் கணக்குகளிலே பிரச்சனை இல்லை.
திருக்கணிதமோ வாக்கியமோ. எதற்காக சொல்கிறேன் இதை என்றால், முக்கியமாக கும்பராசி அன்பர்களுக்கு திருக்கணிதத்தின் அடிப்படையிலும் சரி, வாக்கியத்தின் அடிப்படையிலும் சரி, சனி பகவான் உங்களுக்கு அந்த 7 சனியினுடைய நிலையில் தான் இருக்கிறார். ஜென்மச்சனி, பாதச்சனி இதற்கு இடைப்பட்ட ஒரு திரிசங்கு சொர்க்க நிலையில இருக்கிறார். மிகவும் கவனத்தோடு சனி பகவானை மனதிலே நினைத்து சட்டத்திற்கு புறம்பான விஷயத்திலே ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். ராசியில் ராகு படபடப்பு தவிர்க்க வேண்டும். வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும். வாழ்க்கை துணையாலும் பிரச்சனைகள் ஏற்படாத அளவிற்கு அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் ஆடி முடித்த பின் அடங்கத்தான் வேண்டும். தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்க முடியாது. ஓய்வு என்பது தேவை. ஆகினாலே எந்த ஒரு விஷயத்திலும் இந்த செவ்வாய் கேது இணைந்திருக்கும் போது 7ஆம் இடத்துல தவறான சிந்தையிலே சென்று, அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணை, வேலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் எப்போதும் கூடவே இருப்பவர்கள் தான் நல்லது செய்வது போன்று பள்ளத்தை பறித்திருப்பார்கள். ஆகையினால் கவனம். இறை வழிபாடு மூலம் வெற்றி. உக்ரதெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு வெற்றியை தரும். அவிட்ட 3, 4 பாதங்களில் பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சப்தம ஸ்தானத்திலே செவ்வாய் என்பது இருக்கிறது, கேதுவோடு இணைந்திருக்கிறது. ஆகையினால் ஏதோ வரக்கூடிய நட்பு, உறவு, வாழ்க்கை துணை, ஒருவருக்கொருவர் ஏதேனும் அனுசரித்து செல்லாமல் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இல்லை என்றால் அனுசரித்து செல்கின்றேன், உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று இருவருமே சேர்ந்து ஏதேனும் சிக்கலில் சிக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை. மிக கவனம். இது 36 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இப்படி ஒரு நிலை அந்த சிம்ம ராசியில கேது செவ்வாய் இணைவு என்பது வந்திருக்கிறது. இதற்கு முன்பு கிட்டத்தட்ட 1989 வந்ததாக கணிப்புகள் கூறுகிறது, கணிதம் கூறுகிறது. சதய நட்சத்திரத்துல பிறந்திருப்பவர்களுக்கு, சதயம் என்பது ராகுவினுடைய நட்சத்திரம். ராகு உங்களுடைய ராசியில, சனி பகவானை போன்றே ராகுவும் செயல்படுவான். குரு அஸ்தங்கதமாகி உங்களை பார்க்கக்கூடிய சமயத்துல பிரச்சனைகள் பெரிதாகாமல் காத்துக் கொள்ளலாம். ஓரளவிற்கு உங்கள் பக்கம் ஏதேனும் நியாயம் இருந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். ஆகையினால ராசிக்குள் சனி ராகு இரண்டுமே சஞ்சரிப்பது போன்ற ஒரு நிலையில் தான் இது இருக்கிறது. ஆகையினால் சற்று கூடுதல் கவனம். 6ஆம் இடத்துல புதன் இருக்கக்கூடிய அந்த நிலை, அதனால் ஏதேனும் ஒரு நிலையில ஒரு முயற்சி என்பது, ஒரு சமயோஜித சிந்தனை என்பது வெற்றியை தரும். புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சதய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த முயற்சி என்பது இந்த வாரத்துல வெற்றியை தரும். உங்களுக்கு அந்த தெய்வ பலம் என்பது இருக்கக்கூடிய காரணத்தினால் முயற்சிகளில் வெற்றி, செல்வாக்கு என்பது உண்டாகும். பூரட்டாதி என்பது குருவினுடைய நட்சத்திரம். 1, 2, 3 பாதங்களில் பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் இப்போது அஸ்தங்கத நிலையில இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய லாபம் தரக்கூடிய நிலைகளில, வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதேனும் தங்கு தடை தாமதம் இருந்தால் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று இருங்கள். வெற்றி என்பது நிச்சயமாக வரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஜூன் 30, ஜூலை 1 மற்றும் 5 ஆகிய நாட்கள் சற்று கூடுதல் அனுகூலம் தரக்கூடியதா இருக்கிறது. சரி, பரிகாரம் என்ன? முற்றிலும் கோபத்தை விட்டொழிக்க வேண்டும். வாழ்க்கை துணைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நன்மையாக இருந்தாலோ தீமையாக இருந்தாலோ ஆலோசனைக்கு பின்பே அதை ஏற்று செயல்பட வேண்டும். உற்ற நண்பராக இருந்தாலும் கூட சொல்வதை அப்படியே கேட்டு செயல்பட்டால் சிக்கல் வரும். அதை தவிர்க்க வேண்டும். நல்ல ஆலோசனை தேவை. சனி பகவானுக்கான வழிபாடு தேவை. மனதை அமைதியாக வைத்திருக்க யோகா, தியானம். உடலை நன்றாக வைத்திருக்க குறைந்த அளவிற்கு நடைபயிற்சி. தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகர் வழிபாடு. உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்கள் சென்று ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு. இவையெல்லாம் வெற்றிக்கான வழிகளாக அமையும். அன்பு நேயர்களே, விஸ்வாவசு வருடம் ஆனி 16 திங்கட்கிழமை, ஜூன் 30, 2025 9:24 AM வரை பஞ்சமி. அதன் பின்னர் சஷ்டி. முருகப்பெருமானுக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற ஒரு அமைப்பை தரும். மகம் நட்சத்திரம் 7:20 வரை, அதன் பின்பு பூரம் நட்சத்திரம். காலை 7:20 வரை தான் மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். இந்த பதிவை கேட்கும் போது திங்கட்கிழமையாக இருந்தால் சித்த யோகத்திலே அமையும். சஷ்டி விரதம், குமார சஷ்டி விரதம். பூரம் நட்சத்திரத்திலே காலை 8 மணிக்கு மேல் நல்ல விஷயங்கள், அதாவது மாடு வாங்குவது, விவசாய விஷயங்கள் செய்வது, மருந்து சார்ந்த விஷயங்கள், மருந்து உண்பதற்கு, மருத்துவம் சார்ந்த குளியலுக்கு ஏற்றதாய் அமையும். அடுத்தது ஆனி 17 செவ்வாய்க்கிழமை, ஆனி 17
ஜூலை 1, 2025 10:20 AM வரை சஷ்டி. அதன் பின்னர் சப்தமி திதி வருகிறது. பூரம் நட்சத்திரம் 8:53 AM வரை காலை இருக்கிறது. அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் அமைகிறது. இந்த நாள் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. யதிபாத ஸ்ரார்த்தம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நாளிலே செய்யலாம். தில ஹோமம், தில தர்ப்பணம் முன்னோருக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். காலை 10:20 வரை சஷ்டி ஆகினாலே சஷ்டி திருதியிலே முருகன் வழிபாடு மிக முக்கியம். இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த காலகட்டத்தில் செவ்வாய் கேதுவோடு இணைந்து சிம்ம ராசியில இருக்கக்கூடிய காரணத்தினால் பெண் தெய்வ வழிபாடு, உக்ர தெய்வ வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு, இவையெல்லாம் மனதிலே ஒரு அமைதியை தந்து யோசனையை சிறப்பாக மாற்றி வெற்றிக்கான வழிகளை தரும். இந்த நாளிலே வீட்டு உபயோக பொருட்களை வாங்க, லக்ஸரி ஐட்டங்களை வாங்குவதற்கு ஏற்ற நாள். வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று, வாகனம் வாங்க வேண்டும் என்று இருந்தால் அதை பார்த்து முடிவு செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. நடராஜர் கோயில்கள் இருந்தால் நடராஜ தரிசனத்திற்கு மிக அருமையான நாள். அடுத்து புதன்கிழமை ஆனி 18 ஜூலை 2, 2025 11:58 AM வரை சப்தமி. அதன் பின்னர் அஷ்டமி. 11:55 காலை வரை அனைத்து தேவையான நல்ல காரியங்களும் புதன்கிழமை என்று செய்யலாம். முக்கிய நல்ல காரியங்களை 11:55க்குள் முடித்துக் கொள்வது என்பது நல்லது. 11:07 காலை வரை அமிர்த யோகமாக அமைகிறது. திருமணம் அதற்குள் செய்ய வேண்டும். திருமணம் என்றால் திருமண விஷயங்களும் செய்யலாம். அன்ன பிராசனம், அதாவது குழந்தைகளுக்கு முதலாக உணவு ஊட்டுவது, உபநயனம், குரு அஸ்தங்கதம் ஆகி இருக்கக்கூடிய அந்த நிலையில கவனம். திருமணம் செய்வதில் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட குரு மிக விரைவிலேயே அஸ்தங்கதத்திலிருந்து மாறுவார் ஜூலை 9. ஆனால் குரு முழு அஸ்தங்கதம் அல்லாது ஓரளவிற்கு குருவினுடைய பார்வை பலம் இருக்கும். அதனால் திருமணம் செய்யும் போது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா என்று பார்த்து செய்ய வேண்டும். திருமணம் அல்லது திருமணத்துக்கு நிகரான நல்ல காரியங்களை செய்யும் போது சற்று கவனம். மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு, பள்ளிக்கூடத்திலே சேர்வதற்கு, புதிய ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு, தெய்வ பிரதிஷ்டை காரியங்களில் ஈடுபடுவதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, தூரதேச பயணங்களை மேற்கொள்வதற்கு, வெற்றியை தருவதற்கு இந்த நாள் ஏற்றது. ஆனால் இவை அனைத்தையும் 11 மணிக்குள் செய்வது நல்லது. அடுத்தது வியாழக்கிழமை ஆனி 19 ஜூலை 3, 2025 2:07 PM வரை அஷ்டமி. அதன் பின்னர் நவமி. அஸ்தம் நட்சத்திரம் 1:50 PM வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். அதித்தி. இந்த நாளிலே இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது. துர்காஷ்டமி. அஷ்டமி என்றாலே துர்க்கையம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பைரவர் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள். உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்றால் பைரவர் சன்னிதானம் இருக்கும், வழிபாடு செய்யலாம். இந்த நாளிலே காயத்ரி ஹோமம் செய்ய சிறந்த நாளாக அமைகிறது. அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆனி 20 ஜூலை 4, 2025 திதி 4:32 PM வரை நவமி. அதன் பின்னர் தசமி. இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். வாராக நவராத்திரி இந்த நாளோடு முழுமை அடைகிறது. சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி நாளாக அமைகிறது. இந்த சக்கரத்தாழ்வாரை வணங்குவது என்பது கோடி சூரியனை வணங்குவது. கோடி சூரிய சமப்பிரப என்று சொல்லக்கூடிய அந்த அற்புத அருளை பெறக்கூடிய அமைப்பை இது தரும். கோடி சூரியன் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஆகினால் சக்கரத்தாழ்வாரை வேண்டும் போது நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூரியன் அல்லாமல் மற்ற சூரியனுடைய அருளையும் பெற்று நமக்கு தரக்கூடிய அருள் ஏற்படும். சுதர்சன ஹோமம் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆனி 21 ஜூலை 5, 2025 6:59 PM வரை தசமி. அதன் பின்னர் ஏகாதசி. சுவாதி நட்சத்திரம் 7:51 PM வரை. பிறகு விசாகம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சூரிய சாவன்ய மன்வாதி தினம். தில ஹோமம், தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற தினம். பெருமாளினுடைய மாமனாராக கருதப்படக்கூடிய பெரியாழ்வார் பிறந்த நாள் என்று, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பெருமாளுக்கே பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் ஜெயந்தி. இன்று சுதர்சன ஹோமம் இன்றும் செய்யக்கூடிய அமைப்பு இருந்தால் அது வெற்றிக்கான வழி. இல்லை என்றால் சுதர்சன ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திலே சென்று பங்கேற்பதும் கூட 1000 சூரியனை அற்புதமாய் தரிசித்த அருள் பெறலாம்.
பெருமாள் கோயில்கள் சென்று வழிபாடு செய்வது குரு தோஷங்கள் இருந்தால் விலகும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு வருட ஆணி 22 ஜூலை 6 2025 9:15 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. விசாகம் நட்சத்திரம் 10:41 PM வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இந்த நாள் உங்களுக்கு சூரியனுக்கான விஷயங்களை, அதாவது சூரியனை நினைத்து வேண்டுவதற்கு ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது, அம்மன் சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வெற்றிக்கான வழியை தரும். அன்பு நேயர்களே, இந்த பதிவு முழுவதுமாக கேட்டமைக்கு நன்றி. பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.